ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 டயர் கேக் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் 2 kgல ஹனி கேக் கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக் வந்து ஒரு நேமிங் ஃபங்க்ஷன், பேபி பிறந்ததுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நோ கலர்ஸ் கேட்டிருக்காங்க, க்ரீம்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஹனி கேக் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய ஓடிஜி பார்த்திங்கன்னா 25 லிட்டர்ஸ். அதனால் தனித்தனியாக தான் நான் வந்து கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 இன்ச்சுக்கு வந்து கீழே உள்ள பேஸும் மேலே உள்ள பேஸ்க்கு 8 இன்ச்சு ஸ்கொயர் டின்னும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலே வந்து 8 இன்ச்சு டின்னுக்கான பேஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எக் போட்டு நல்லா பீட் பண்ணி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்ருக்கேன். பீட் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் வந்து பேட்ச் பை பேட்சாக நம்ம வந்து பிரித்து சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மூணையும் நம்ம வந்து தனியாக சலிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி டின்னுக்கு வந்து நம்ம பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஆயில் ஊற்றி 1 செகண்ட் அந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயர் விஸ்க்கு வச்சு நம்ம ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணி பேட்ச் பை பேட்சாக போடணும். அதையும் கண்ணன் ஃபோல்டு மெத்தடில் நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாமே அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஓடிஜியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் 8 இன்ச்சு டின்னில் போர் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வச்சு நான் எடுக்க போகிறேன். இதை எடுத்ததுக்கப்புறமா 2 கேக்கையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹனி கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். எனக்கு நைட்டு தான் ஆர்டர் வந்துச்சு, மார்னிங் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் நைட்டே பேஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் வந்து எழுந்திரிச்சிட்டு சுகர் சிரப்பு ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறமா க்ரீம் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே மார்னிங் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டேன். நம்ம வந்து க்ரீம் வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியிருக்கோம். நம்ம க்ரீம் வந்து ஆட் பண்ணவே இல்லை, வெறும் ஜாம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 3 days நம்ம சாப்பிட்டுக்க முடியும், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம சுகர் சிரப் வந்து நல்லா பாயில் பண்ணியிருப்போம், அதனால் வந்து கெட்டு போகாது. சரிங்களா? க்ரீம் போட்டால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேஸ் வந்து ரெடி ஆனதுனால கிளாத் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் நல்ல விஷயம், வேறு எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக சுகர், அதுக்கப்புறம் தேவையான வாட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கொதித்து பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்மளோட கேக் எடுத்து மேலே உள்ள டெசிகேட்டட் யூஸ் பண்ணுறது ஈஸியாக எடுக்கும். ஸோ அதனால் சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி தான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது சுகர் சிரப்பில் ஹனி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஹனி வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பேக்கரியில் வாங்கும்போது அந்த ஹனி கலக்க மாட்டாங்க. இப்போ வந்து கேக் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சுகர் சிரப்பை ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 4 சைட்லேயுமே டெசிகேட்டட் கோகோனட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா 1 2 3 டைம்ஸ் வந்து பண்ணால் தான் நல்லா ஒட்டும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜாம்க்காக கிசான் ஜாம் மிக்ஸ் ஃப்ரூட் எடுத்திருக்கேன்.
நான் 2 கிலோ கேக்குக்கு 350 கிராம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு வயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ சாதாரணமாக க்ரீம் கேக்காக இருக்கிறப்போ க்ரீம் வச்சு நம்ம வந்து கேக்கை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். பட் க்ரீம் இப்போ நான் ரெடி பண்ணலை. ஸோ அதனால் நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதை நான் பேஸில் நான் செட் பண்ணுறே வச்சுருக்கேன். அப்போ தான் கேக் வந்து நகராமல் இருக்கும். இப்போ வந்து கேக்கோட ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்து கீழே வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஸ்டிக் வச்சு நல்லா அங்கங்கே குத்தி விட்டுட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அது நல்லா ஊறி வரும். க்ரீம் வந்து நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது ஒரு மேலே ஒரு டிசைனுக்காக தான். நம்ம இதை ஃபஸ்ட்டே கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ தான் சுகர் சிரப்பில் நல்லா சோர் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஜாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே அடுத்த லேயரையும் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் போட்டுட்டு திரும்பவும் ஜாம் போட்டு நல்லா நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பேஸ் வச்சதுக்கப்புறமா கேக் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் ஸ்டிக்கு வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு க்ரீம் எடுத்திருக்கேன். அதோட வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஐசிங் சுகர் வந்து பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி நல்லா ஸ்டிக் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பேக்கில் மாற்றிட்டு அதை மேலே வந்து நம்ம கோட்டிங் மட்டும் டிசைன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டிசைன் மட்டும் அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக் பார்க்க ரொம்பவே அழகாக நீட்டாக சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை க்ரீம் கேக் வந்து நம்ம 2 கிலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்துக்கணும். 1 kg ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி வரும். இதுக்கு நான் வெறும் 100 கிராம் தான் எடுத்துக்கிட்டேன். சைடில் மட்டும் டிசைன் கொடுத்து கேக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அங்கங்கே லைட்டாக கோல்டன் பால்ஸ் வச்சுட்டேன். கஸ்டமரும் ஹாப்பியாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.